வணக்கம் மக்களே. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்று அழைக்கக்கூடிய மத்திய அரசு தேர்வாணையம் அவங்க கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன், அதாவது ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் நிலையிலான தேர்வு அப்படிங்கிற எக்ஸாமுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனை இப்போ அப்ளை பண்ணலாம். இதுக்கு அடிப்படை தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில், அதாவது ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு டிகிரி, காலேஜு, தமிழ்நாட்டில் உள்ளது மேக்ஸிமம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி தான். அது உங்களுக்கே நீங்கள் தெரிஞ்சு தான் சேர்ந்துருப்பீங்க. அந்த இதில் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும். அதாவது ஒரு பட்டப்படிப்பு, அது பிஏ ஹிஸ்ட்ரிலேருந்து பிஇலேருந்து எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இது எழுதலாம். ஸோ ஒரு டிகிரி இருந்தால் போதும். கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் 12வது வரைக்கும் +2 படிச்சுட்டு அவங்களுக்கு கூட இதில் எழுதலாம். ஸோ அதனால் இந்த தேர்வை தயவுசெய்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. பர்சன்டேஜாக மார்க்ஸ் தேவை கிடையாது. அரியர் வச்சு பாஸ் பண்ணியிருக்கேன் சார், அவங்களுக்கும் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு நான் எழுதியிருக்கேன் சார், அவங்க எழுதலாமான்னா கண்டிப்பாக எழுதலாம். அந்த 1/8/2025 ரிசல்ட் வந்திருக்கணும். இதுதாங்க இதில் பேசிக்கு. எக்ஸாமினேஷன் ஒரே பேட்டர்ன் தான். மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே, இதை தான் திரும்ப திரும்ப 2 இதில் வைக்கிறான். டயர் 1, டயர் 2, நிலை 1, நிலை 2 அப்படிங்கிறது. டயர் 1 அப்படிங்கிறது ஒரு குவாலிஃபையிங் தான். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 200 மார்க்கு. டயர் 2 அப்படிங்கிறது அது ஒரே நாளில் நடக்கும். டயர் 1ல் குவாலிஃபை ஆகிறவங்க டயர் 2க்கு கூப்பிடுவாங்க. சரி, இதுதான் பேசிக்கு. இது தொடர்பாக ஏற்கனவே நான் வீடியோ போட்டேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தேர்வு தயாராகவங்களும் சரி, அல்லது நண்பர்கள், பெற்றோர்கள் அவங்களும் சரி, இந்த தேர்வு தகுதி இல்லாட்டினா கூட, சார் எனக்குலாம் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இது மாதிரி எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நோக்கம் இந்த வீடியோ அதிகமாரி பார்க்கணும் அப்படிங்கிற இதில் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே இதை பற்றி தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ டேட் நெருங்கிட்டே இருக்குது. இப்போ இதில் என்ன சொல்ல வரேன் ஒரு கருத்து அப்படின்னா, இந்த டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள். ஆனால் அவங்க இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுத மாட்டேங்கிறாங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அதே மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கூட நிறையா எழுதுகிறாங்க. ஆனால் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் எழுத மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் வேக்கன்சிஸ் எஸ்எஸ்சி நடத்துது. அதில் முக்கியமான 3 தேர்வு இந்த கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன், அடுத்து சிஹெச்எஸ்எல், அதாவது கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் 12வது படிக்கிற மாணவர்களுக்காக நடத்தக்கூடியது. அதுக்கடுத்து எம்டிஎஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இந்த 3 தான். இப்போ கிராஜுவேட்டுக்கு எனி டிகிரி இருந்தால் போதும், சிஹெச்எஸ்எலுக்கு +2 இருந்தால் போதும், எம்டிஎஸ்க்கு 10th இருந்தால் போதும். இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்க இந்த எக்ஸாமினேஷன் ஈஸியாக எழுத முடியுமா, கிளியர் பண்ண முடியுமானா 100% கிளியர் பண்ண முடியும். அதுதான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கருத்து. இப்போ டிஎன்பிசியில் பொது தமிழ், பொது ஆங்கிலம் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கும். அந்த ஆங்கிலத்தில் நிறையா பேர் என்ன செய்கிறீங்க, இங்கிலீஷுக்கு ஆப்ஷன் போடுறீங்க. அதே இங்கிலீஷ் தான் இதில் கேட்க போகிறான். இன்னும் சொல்லப்போனால் அந்த இங்கிலீஷுக்கு, அந்த டிஎன்பிசி இங்கிலீஷை காட்டில் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எஸ்எஸ்சி இங்கிலீஷு. அதே மாதிரி ரீசனிங்கை பொறுத்த மட்டும் நீங்கள் டிஎன்பிசியில் அந்த ரீசனிங் ஆப்டிடியூடு, ஜென்ரல் ஆப்டிடியூடு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதே தான் இதுலேயும் கேட்க போகிறாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய அதே அந்த ரீசனிங் தான் இதுலேயும் கேட்குறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, ரீசனிங் பார்ட்லேயும் ஓவர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ். நீங்கள் டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா நிறையா படிப்பீங்க. அதை கம்பேர் பண்ணலாம் எஸ்எஸ்சியை பொறுத்த மட்டும் ஜிகே ரொம்ப ரொம்ப குறைவாக, ரொம்ப எளிமையாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறவங்க தமிழ்நாடு ஜிகேலாம் படிப்பீங்க, அதில் கேட்க மாட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு 2-3 புத்தகங்கள் மட்டும் இருக்குது ஜிகேக்கு, அதை மட்டும் படித்தா போதும், எஸ்எஸ்சியோட ஜிகே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இப்போ மேக்ஸை பொறுத்த மட்டும் மேக்ஸ் தான் கொஞ்சம் வித்தியாசம். நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய அதே அரித்மெட்டிக் ஆப்டிடியூடு தான் இதுலேயுமே இருக்குது. இதில் மட்டும் எஸ்எஸ்சியில் கொஞ்சம் இந்த அட்வான்ஸ் மேக்ஸ்ன்னு சொல்லி, அது ரொம்பலாம் கிடையாது. ப்ரிலிம்ஸில் அதாவது டயர் 1ல் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பான். டயர் 2ல் கொஞ்சம் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கேட்பான். அது ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, இதான். அதாவது ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி ஜாமெட்ரி இந்த மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதெல்லாம் குறைச்சிட்டு டயர் 2ல் கொஞ்சம் கேட்குறாங்க, ஒரு 5 கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக டிஎன்பிசி எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி பாஸ் பண்ணலாம். அதனால் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் தயவுசெய்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுங்க. அதாவது குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ் எந்த லெவலில் இருக்கோ அதே தான் இதுலேயும். இதில் இன்டர்வியூ கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கிள், அதாவது 2 ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன்ஸ் தான்.
இது எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளியர் பண்ண முடியாட்டினா கூட அடுத்து வந்து 12வது படிப்பு லெவலில் உள்ளதை அந்த எக்ஸாமினேஷன் தயாராகலாம். அடுத்து எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வருது, அதுக்கு தயாராகி இது எல்லாத்துக்கும் ஒரே ப்ரிப்பரேஷன் தான். ஒரு வருஷம் அடுத்த வருஷம் இதே நேரத்தில் நீங்கள் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதினீங்கன்னா வேலை வாங்கிடலாம். அதாவது ஒரு முக்கியமானது. சிஜிஎல்லை பொறுத்த மட்டும் கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். அடுத்து 12வது சிஹெச்எஸ்எல்லும் எம்டிஎஸ்ஸுமே வந்து 13 லாங்குவேஜில் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. அதனால் டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸு கண்டிப்பாக எழுதி பாஸ் பண்ணலாம். அதனால் ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டு, டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸுக்கும் அப்ளை பண்ணுங்கள். வெறும் 100 ரூபா தான் ஃபீஸு. அது எஸ்சி எஸ்டி அந்த மாணவர்கள், உமன், பெண்களுக்கெலாம் வந்து ஃபீஸ் கூட கிடையாது. ஸோ அதனால் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் நீங்கள் சீக்கிரம் வேலைக்கு போகணும் அப்படின்னா அது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.